அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா கத்தார் எலிவேட் டைஸ் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கத்தாரோட அல் தானி, ஓகேங்களா, கத்தாரோட எமிர் அல் தானி வந்து இந்தியா விசிட் பண்ணியிருக்காங்க. நிறைய அக்ரிமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 7 அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக நமக்கு எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ட் ஆகாது. சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜில் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, த டீப்பர் மீனிங் ஆஃப் டிக்ளைனிங் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதாவது ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வருது. ஓகேங்களா. எலிமெண்ட்ரி லெவல் எஜுகேஷனில் பார்த்தோம்னா ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது 18% கம்மியாகுது. அதுவே செகண்டரி லெவலில் பார்த்தோம்னா அது வந்து ஒரு 10 to 13% கிட்ட கம்மியாகிட்டே இருக்குது. ஆனால் சீனியர் செகண்டரி லெவல் ஹையர் கிளாஸஸ் போக போக 10th 12th போக போக என்ரோல்மெண்ட் ரேட் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாவை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எதை பேஸ் பண்ணி இவங்க இந்த ரிப்போர்ட்டை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் UDC அப்படிங்கிற ரிப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் தான் இது. ஓகேங்களா. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிற ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, 15.5 மில்லியன் ட்ராப் இன் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் சின்ஸ் 2018-19 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது 15.5 மில்லியன் அப்படிங்கிற அந்த குவான்டிட்டியில் நமக்கு ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸ்கூல் என்ரோல்மெண்ட் கம்மியானதுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 15.5 மில்லியன் ஆஃப் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ட்ராப் சின்ஸ் 2018-19 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு இவங்க ஒரு வித்தியாசமான அப்ரோச் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியா நம்ம ஒரு யங்கஸ்ட் நேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். டெமோகிராஃபிக் டிவைடன் படி பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒரு யங்கஸ்ட் நேஷன். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எல்லா விதமான எஜுகேஷன் செக்டார்ஸ்லேயும் பார்த்தோம்னா, அது எஜுகேஷன் ஸ்டேஜஸ்லேயும் பார்த்தோம்னா, ப்ரைமரி எஜுகேஷனாக இருக்கட்டும், செகண்டரி, ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே நம்மளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் இந்தியா இந்த இடத்துல என்ன பார்க்குறோம், நம்மளோட ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வருது. குறிப்பாக எங்கெல்லாம் அந்த ஸ்கூல் என்ரோல்மெண்ட் கம்மியாகிட்டே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எலிமெண்ட்ரி லெவலில் கம்மியாக இருக்குது, செகண்டரி லெவலில் கம்மியாக இருக்குது. ஆனால் சீனியர் செகண்டரி, ஹையர் எஜுகேஷன் அதெல்லாம் பார்க்குறப்ப அதிகமாக இருக்குது. அப்போ எலிமெண்ட்ரி லெவலில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த டேட்டாஸ்லேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா. இந்த ரிப்போர்ட்லேருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதுதான். ஓகேங்களா. இந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா டெமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படிங்கிறது யங்கஸ்ட் நேஷனாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். ஆனால் இப்போது நம்ம ஓல்டஸ்ட் நேஷனாக மாற ஆரம்பிக்கிறோம். அதுக்கான ஏர்லி சைன்ஸ் தான் இந்த ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ட்ராப் ஆகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக யங்கஸ்ட் நேஷனாக இருந்துச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் எலிமெண்ட்ரி லெவல்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஏன்னா யங்கஸ்ட் நேஷன் பார்க்குறப்ப அதிகமான மக்கள் தொகை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் எல்லா விதமான ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன்லேயும் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம எப்போ யங்கஸ்ட் நேஷன் அப்படிங்கிறதுல இருந்து அப்படியே அந்த பாப்புலேஷன் டெமோகிராஃபிக் டிவைடன் கொஞ்சம் கொஞ்சமாக ஓல்டஸ்ட் நேஷன் நோக்கி இப்போ இப்படி யங்கஸ்ட் நேஷனாக இருக்கப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன்லேயும் அதிகமாக என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த கிராஃப் மறுபடியும் சரியாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி லெவலில் தான் வந்து என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே கம்மியாகிட்டே வரும். அதை தான் இந்த ரிப்போர்ட்டில், இந்த UDC ரிப்போர்ட்லேருந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயமா சொல்கிறாங்க. ஓகேவா. எலிமெண்ட்ரி லெவல் ஆஃப் எஜுகேஷனில் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் சரி பெரிய அளவில் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலை, கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த கம்மியான என்ரோல்மெண்ட் எதை சொல்ல வருது, எதை குறிக்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஓல்டஸ்ட் நேஷனாக மாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத குறிக்க வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ எலிமெண்ட்ரி லெவலில் இப்போவே எலிமெண்ட்ரி லெவலில் நமக்கு என்ன ஆகுது, அந்த என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகுது. இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு மக்களும் இல்லை. ஓகேங்களா. எலிமெண்ட்ரி லெவல் சேர்க்குற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை. அப்படிங்கிறப்ப நமக்கு ஓல்டேஜ் பாப்புலேஷன் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். இது எலிமெண்ட்ரி லெவல்லேருந்து அடுத்தது செகண்டரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன், அடுத்தது ஹையர் எஜுகேஷனுக்குமே இந்த ஒரு நிலை வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் நம்மளோட எஜுகேஷனில் வந்து என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுற ஒரு விஷயம். சரியா. அடுத்தது நமக்கு இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
ஸ்லைட் டிப் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் அர்பன் ஏரியாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் டு டிசம்பர் 2024 அந்த காலகட்டத்தை பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பீரியட் ஆஃப் அக்டோபர் டு டிசம்பரில் எப்படி நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது இப்போ 6.4% இருக்குது. ஓகேங்களா? 6.4% தான் இப்போ இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. அதில் மென்னோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5.8%, விமனோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 8.1% இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை அப்படியே நமக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஆனால் மெயின்ஸில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது எழுதுகிறப்ப இந்த டேட்டாவில் கோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரஃபாக இந்த பர்சன்டேஜில் இருக்குது. மென்னோட அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, விமனுக்கு தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. நமக்கு பொதுவாகவே எக்ஸாமில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு கொஷின் வருது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தாலே புரியும். ஓரளவுக்கு நம்ம 6%க்குள்ளே தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் டீகோட் பண்ண முடியும். 6, 7, 8, 9 நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அரௌண்ட் 6%க்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத டீகோட் பண்ணுறது தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.